வெகு நாளாய் காண அவளாய் காத்திருந்த எந்த நேசரை மகிமையிலே காணும் வேளையிலே திருமார்பில் சாய்ந்திடுவேன். தூத சேனையாவுமே அணி அணியா என்னை வரவேற்க நிற்கின்றதே. வெள்ளை அங்கி தரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். வெள்ளை அங்கி தரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். ஒரு சின்ன ஐஸ் பிரேக்கருக்கு தான் இந்த பாட்டு. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதாவது சின்ன வயசில் நான் வளர்ந்தது ஒரு எங்கள் மாமா வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். அது ஒரு பெண்டெகாஸ்டல் சர்ச்சு. அப்படியே ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போவாங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் ஊரில் இருந்தது சங்கரன் கோவில். சங்கரன் ஐனார் கோவிலில் கோவில் தான் ஃபேமஸ்ஸு. அதனால் எல்லாம் பட்டையை போட்டுக்கிட்டு விபூதியை பூசிக்கிட்டு போகிறது தான் அதிகமாக பார்த்துருக்கோம். ஆனால் சென்னைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக போய்கிட்டே இருப்பாங்க பைபிளை வச்சுக்கிட்டு. நான் பைக்கில் வரும்போதெல்லாம் பார்ப்பேன். அந்த சைடு என்எல்சிசி இருக்கு இல்லையா, எங்கள் வீட்டு பக்கத்தில் என்எல்சிசிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சாரையாக மக்கள் வெள்ளையில் போய்கிட்டே இருப்பாங்க. அங்கே விட்டுட்டு இங்கே இந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சா இங்கேயும் வெள்ளையில் போய்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை, சரி குடும்பமாக வெள்ளையில் போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு. அதனால் வெள்ளையும் சொல்லையுமா இன்றைக்கி வந்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த ஜெயின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயின்ஸ் அவங்களுடைய எல்லா ஒர்ஷிப் டைம்ஸ்லேயும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் போய்கிட்டு இருப்பாங்க. ரைட். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நம்முடைய திருவள்ளூரிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற பீட்டர் அங்கிள், ஜேம்ஸ் பீட்டர் அங்கிள் அவருடைய மனைவி இன்றைக்கு காலையிலே நேற்று காலையில் 5 மணிக்கு நினைக்கிறேன் அவர்கள் மகிமைக்கு உயர்த்தப்பட்டார்கள். அதனுடைய பின்னணி நாம் அறிவோம். இன்றைக்கு மாலை கர்த்தருக்கு சித்தமானால் 4 மணிக்கு அங்கே அடக்கம் உண்டு. நாம் விசேஷமாக அங்கிளை நினைவு கூறுவோம், அவருடைய பிள்ளைகள், அதுபோல் அவர்களுடைய சபையாரையும் நான் நினைத்துக் கொள்வோம். கர்த்தர் தான் அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் கிருபைகளையும் தரணும். அங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும். அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாளிலே என்னுடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே நான் யோவான் சுவிசேஷத்தை வாசித்து கொண்டிருந்தேன். அங்கே யோவான் சுவிசேஷத்தை வாசித்து கொண்டிருந்தேன். அன்பின் அப்போஸ்தலன் என்ற அந்த சொற்றொடர் யோவான் நபரை குறித்து கொஞ்சம் சிந்திக்க என்னை தூண்டினது. அதனை தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்க்க நேர்ந்தது. அதிலிருந்து உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலே இன்னொரு கதாபாத்திரத்தை உங்கள் நடுவிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். நம்முடைய தியானத்திற்காக அந்த கதாபாத்திரத்திலே நம்முடைய சபையிலே ஒரு நபர் உண்டு. அந்த பேரில் அவருக்கு மே 30 தான் கல்யாணம் ஆச்சது. பர்னபாஸ். இன்றைக்கி பர்னபாஸை குறித்து தான் நாம் சிந்திக்க போகின்றோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் இருக்கார் அன்றைக்கி இல்லை, ரைட். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம். சீப்புரு தீவானும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனும் ஆகிய யோசே என்பவன். அவருடைய இயற்பெயர் என்னதுங்க? யோசே. யோசேங்கிறது கிரீக் வேரியண்ட்டு, அதனுடைய ஹீப்ரு வேரியண்ட் தான் யோசேப்பு. யோசேப்புன்னு எபிரேயத்தில் சொல்லப்படுகிறது தான் கிரேக்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது? யோசே என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் பல விபரண குறிப்புகள், அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி மகன் மகன் என்று வரும். கேட்டின் மகன் யார்? யூதாசையும் சொல்லும். அதே வார்த்தை யாரையும் குறிக்கும்? அந்தி கிறிஸ்துவையும் குறிக்கும். கேட்டின் மகன். இடிமுழக்கத்தின் மக்கள், அது யாரை குறிக்கிறது? நம்ம ஏற்கனவே சிந்திச்சோமே, யாக்கோபு யோவான். அது மாத்திரமல்ல, அன்னை கூட செய்தி எடுத்தார். யோனத்தானை அவங்க அப்பா கூப்பிடுறாரு, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவைகளின் மகனே என்று அவன் திட்டுகிறதை நாம் கேட்க முடியும். யெப்தா ஒரு பரஸ்திரியின் மகன் என்பதை நாம் அறிவோம். இப்படி பலவிதமான மகன்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, இதோ ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு என்ன பெயருங்க? ஆறுதலின் மகன். இப்போ பொதுவாக நம்ம ஊரில் இதே மாதிரி ஒரு வார்த்தை வைக்கிறதா இருந்தால், மகன்கிற வார்த்தைக்கு நம்ம ஊரில் வைக்கிற பேர் குமார், சாந்தகுமார், ராஜகுமார் அப்படின்னு வைக்கிறோம்ல. குமார்னா என்னதுங்க? குமாரன், மகன். உண்மையிலே இவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறதா இருந்தால் இப்படி கொடுக்கலாம். நம்ம ஊர் பழக்கத்தில் சொல்கிறதா இருந்தால் ஆறுதல் குமார் என்று சொல்லலாம். ஆறுதலின் மகன்.
அவருடைய இயற்பெயர் யோசேப்பு. யோசேப்பு என்றால் கர்த்தர் பெருக பண்ணுகிறவர் என்ற அர்த்தம். அவருடைய பர்னபா என்று சொன்னால் பர் என்று சொன்னாலே மகன் என்ற அர்த்தம். அதனால தான் பர்திமேயு, திமேயுனுடைய மகன் பெயர் தான், அதாவது திமேயுனுடைய மகன் பர்திமேயு என்ற அர்த்தத்திலே தான் அந்த குருடனுக்கு அந்த பெயர். ஆகவே ஆர்சி பைபிளில் இந்த ஆறுதலின் மகன் என்கிற வார்த்தைக்கு போட்டிருக்கிற வார்த்தை ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர். இங்கிலீஷில் 2 வார்த்தை யூஸ் பண்ணுறது. ஒன்று கம்ஃபர்டர், ஹீ கம்ஃபர்ட்ஸ் எவ்ரிபடி. இன்னொரு வார்த்தை ஹீ என்கரேஜஸ், ஊக்குவிக்கிறவர். அவர் ஒரு கம்ஃபர்டர், அவர் ஒரு என்கரேஜர். இந்த 2 வார்த்தைகளுமே, இந்த 2 வார்த்தைகளின் படியே தான் இவருடைய வாழ்க்கையும் என்ன செய்ததுங்க, அமைந்தது. நான் இப்படி எழுதியிருக்கிறேன். முதலாவதாக இவரை குறித்து பார்க்கும் பொழுது, தன்மையே பெயராக மாறிற்று, தன்மையே அடையாளமாக மாறிற்று. ஹிஸ் வெரி கேரக்டர் பிகேம் ஹிஸ் நேம், ஹிஸ் வெரி கேரக்டர் பிகேம் ஹிஸ் ஐடென்டிட்டி. அவனுடைய இயற்பெயர் மறந்து போய் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட தன்மை தான் என்னதுங்க மக்கள் மனதிலே பதிந்து விட்டது. நம்முடைய தன்மை எப்படி, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய தன்மை எப்படிப்பட்ட தன்மைகள் நம்மிலிருந்து வெளிப்படுகின்றன, நம்மில் உள்ள எந்த தன்மை இன்றைக்கு சபையார் மத்தியிலே மனதிலே பதிந்திருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய தன்மை எப்படி, நம்முடைய தன்மை தான் நம்முடைய அடையாளமாக மாறும், நம்முடைய தன்மையே நம்முடைய பெயராக மாறும். நம்முடைய தன்மை எப்படி இருக்கின்றன என்பதை முதலாவதாக சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, ஆறுதலின் மகன் என்று சொன்னாலே ஆறுதல் நிறைந்தவன் அல்லது ஊக்கம் கொடுப்பவன், ஊக்குவித்தலின் மகன் அல்லது ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று சொன்னாலே ஊக்கம் அளிக்கக்கூடிய நண்பர் அப்படின்னா என்ன, நபர் என்ற அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கலாம். ஒரு விஷயத்தினுடைய மகன், ஆறுதலின் மகன் என்று சொன்னாலே அந்த ஆறுதல்ங்கிற குணம் தான் அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருந்ததுங்க, நிறைந்து காணப்பட்டது. அக்கேஷனலாக அங்கங்கே வெளிப்படுகின்ற தன்மைகளை வச்சு ஒருத்தரை ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஒருத்தரை பார்த்தாலே இவர் நல்லவருங்க, இவர் ஆறுதல் கொடுக்கிறவர், இவர் ஊக்கப்படுத்துகிறவர் என்ற ஒரு சொற்றொடர் ஒருத்தருக்கு பக்கத்தில் வருதுன்னா அவர் எப்போதும் அந்த தன்மையை கொண்டிருந்தார். அந்த தன்மையிலேயே எப்போதும் அவர் எப்படி இருந்தார், நிறைந்து இருந்தார் என்று சொல்ல வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பர்னபாட்டிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம், நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், அங்கே இருக்க வேண்டும் என்றதல்ல, மாறாக நிறைந்து காணப்பட வேண்டும், எப்போதும் காணப்பட வேண்டும். 2 முக்கியம். ஹாரிசான்டலி வெர்டிக்கலி 2 சைட்லையுமே, 2 டைமென்ஷன்லையும் நம்முடைய நற்குணங்கள் நிறைந்து காணப்பட வேண்டும். நம்முடைய நற்குணங்கள் நிறைந்தும் காணப்பட வேண்டும், நம்முடைய நற்குணங்கள் எப்போதும் காணப்பட வேண்டும். ஆக 3 விஷயங்களை இதுவரைக்கும் சிந்தித்திருக்கிறோம். தன்மையே அடையாளமாக மாறும், தன்மையே பெயராக மாறும். நம்முடைய தன்மை எப்படி இருக்கிறது, முதலாவது யோசிக்க வேண்டும். நம்முடைய தன்மைகள் அடையாளமாக மாறுமே, ஆகவே நம்முடைய தன்மைகள் அடையாளமாக மாறத்தக்கதாக அந்த தன்மைகள், நற்குணங்கள், நற்தன்மைகள் நம்மளே நிறைந்து காணப்படுகின்றதா, இரண்டாவது யோசிக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த தன்மைகள் எப்போதும் இருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டும். 3 விஷயங்களை பார்த்துள்ளோம். தன்மை அடையாளமாக மாறும், தன்மைகள் நிறைந்து காணப்பட வேண்டும், தன்மைகள் எப்போதும் காணப்பட வேண்டும். இதெல்லாம் எப்படிப்பட்ட தன்மைகள், நல்ல தன்மைகள், நற்குணங்கள் வெளிப்பட வேண்டும், நற்குணங்கள் நிறைந்து காணப்பட வேண்டும், நற்குணங்கள் எப்போதும் இருக்க வேண்டும், எப்பொழுதும் அதிலே கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? நற்குணங்கள் ஏதோ ஒன்று தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருள் அல்ல, மாறாக அவைகள் எல்லாமே என்னதுங்க, இம்மெட்டீரியல், அவைகளெல்லாம் காணக்கூடாதவைகள். அப்படி என்று சொன்னால் காணக்கூடாதவைகளாகிய இந்த தன்மைகள் ஒருவனுக்கு இருக்கு என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவைகள் நம்மளிருந்து என்ன செய்யப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும், கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும். தன்மைகள் தன்மை அளவிலே மட்டும் இருந்தால் பத்தாது. தன்மைகள் எவைகளிலே வெளிப்பட வேண்டும், கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நற்குணங்கள், நற்தன்மைகள் கிரியைகளிலே வெளிப்படுகின்றதா? நம்முடைய வாழ்க்கையிலே நற்குணங்களும் நற்தன்மைகளும் கிரியைகளிலே வெளிப்படுகின்றதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அநேக நேரங்களிலே நல்ல எண்ணம் உண்டு, நமக்கு நல்ல சிந்தனை உண்டு, நல்ல கரிசனை உண்டு, நல்ல பாசம் உண்டு, அன்பு உண்டு. ஆனால் அதை நாம் என்ன செய்கிறதில்லை, கிரியைகளிலே வெளிப்படுத்துகிறதில்லை. நாம் யோசிக்க வேண்டும். கிரியைகளிலே வெளிப்பட்டால்தான் அது அடையாளமாக என்ன செய்யும், மாறும். கிரியைகளிலே வெளிப்பட்டால்தான் மக்கள் அதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கிரியைகளிலே அது எப்போதும் காணப்பட்டால்தான் அப்படிப்பட்ட தன்மையுள்ளவராகவே நாம் என்ன செய்யப்படுவோம், அடையாளப்படுத்தப்படுவோம். அது நம்முடைய கிரியைகளிலே அது முழுவதுமாக வெளிப்பட்டால்தான் அப்படிப்பட்ட தன்மையுள்ளவராக நம்ம எப்பொழுதும் மக்கள் என்ன செய்வார்கள், அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள். ஆகிய இந்த 4 விஷயங்களை இவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமாக இவரை குறித்து பார்ப்போமே. இவர் எப்படிப்பட்ட நிலைமைகளிலெல்லாம் ஆறுதல் படுத்தினார்? அவரை குறித்து முதல் விஷயமே எங்கிருந்து வாசிக்கின்றோம்?
36வது வசனத்திலே வாசித்தோம். என்ன வாசித்தோம்? சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். முதலாவதாக இந்த பர்னபா எப்படி தெரியுமா ஒரு ஆறுதலின் மகனாக இருந்தார்? இந்த பர்னபா எப்படி தெரியுமா ஒரு ஊக்குவிக்கின்ற மகனாக இருந்தார்? குறைகளை நிறைவு செய்து என்ன செய்தார்? ஆறுதல் படுத்தினார். குறைவுகளை நிறைவுபடுத்தி என்ன செய்தார்? ஆறுதல் படுத்தினார். குறைவுகளிலே உதவி செய்து ஆறுதல் படுத்தினார். குறைவுகளிலே உதவி செய்து ஆறுதல் படுத்தினார். கொஞ்சம் இதனுடைய பின்னணியை கொஞ்சம் நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலே தான் சபை துவங்குகிறதை நாம் பார்க்க முடியும். 12 பேரா 120 பேரா அது நாம் கொஞ்சம் டிபேட்டுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே சபை அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. முதல் பிரசங்கத்திலே எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள்? 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அங்கே நடக்கிற கொஞ்சம் விஷயத்தை பாருங்கள். 2வது அதிகாரம் 41வது வசனத்தினுடைய கடைசி பகுதி 2:41. அப்போஸ்தலர் 2:41 கடைசி பகுதி என்ன வாசிக்கின்றோம்? அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சரி, அடுத்து 44வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்ன வாசிக்கின்றோம்? விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். நல்ல கவனி, இதில் இருக்கக்கூடிய அந்த டிகிரி எப்படி அவங்களுடைய தேவைகள் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கிறது, அதே நேரத்திலே அவங்களுடைய ரிசோர்ஸஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறத அழகாக பார்க்கலாம். தேவைகள் கூடுது. எப்படி தேவைகள் கூடுது? மக்கள் கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க? சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் கூட்டம் சேர சேர தேவைகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? கூடிக்கிட்டே இருக்குது. அதற்கு ஏற்றாற் போல இவர்களுடைய மனநிலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. என்ன நடக்கிறது? முதலாவதாக வாசித்தோம் 14வது வசனத்திலே சகலத்தையும் பொதுவாய் வைத்து இருந்ததை என்ன செஞ்சாங்க? பொதுவாக என்ன செஞ்சாங்க? வச்சு அனுபவித்தார்கள். அடுத்து என்ன வாசிக்கின்றோம்? 45வது வசனத்திலே காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வச்சு அனுபவிச்சாங்க, அது பத்தலை. அடுத்து என்ன செஞ்சாங்க? விற்க ஆரம்பிச்சாங்க. எதெல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க? ஆஸ்திகளை விற்றார்கள். அத்தியாவசியமானதை விற்கவில்லை, இருந்த ஆஸ்திகளை விற்றார்கள். அதுக்கப்புறம் அதுவும் பத்தலை. அடுத்து எதை விற்றாங்க? காணியாட்சிகளை விற்றார்கள். காணியாட்சிகளை விற்றார்கள். சபை பெறுகிறது. 4வது அதிகாரத்திலே இன்னொரு குறிப்பை நாம் வாசிக்கின்றோம். என்ன வாசிக்கின்றோம்? ஏற்கனவே இதை சிந்தித்தது தான். 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே என்ன வாசிக்கின்றோம்? வாசியுங்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 5000 பேரா இருந்தது. 5000 ஆண்கள் என்றும் வசனத்திலே ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் 5000 men என்று. எப்படியோ இப்போ சபை என்ன செய்யுதுங்க? பெருகுகிறது. இப்போ அடுத்து என்ன நடக்குது? சபை பெருகினதுனால 35வது வசனத்தில் 34 வாசிக்கலாம். 34 என்ன வாசிக்கின்றோம்? நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அந்த பார்த்தீங்களா எதெல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க? ஃபர்ஸ்ட் பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க, அது பத்தலை. அடுத்து என்ன செஞ்சாங்க? ஆஸ்தியை விற்றார்கள், அதுவும் பத்தலை. அடுத்து என்ன செஞ்சாங்க? காணியாட்சிகளை விற்றார்கள், அதுவும் பத்தலை. அடுத்து என்ன செஞ்சாங்க? நிலங்களை விற்றார்கள், அதுவும் பத்தலை. இப்போ என்ன செஞ்சாங்க? வீட்டையும் விற்று விட்டார்கள். விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அதில் ஒரு விஷயத்தை வாசிக்கின்றோம். தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. குறைவு ஏற்படாத அளவுக்கு அல்லது குறைவு ஏற்பட்டால் அது நீடிக்காத அளவுக்கு விசுவாசிகள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? செயல்படுகிறார்கள். இருக்கின்றதை விற்கிறார்கள். பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள், பத்தவில்லை. காணியாட்சிகளை விற்றார்கள், ஆஸ்திகளை விற்றார்கள், அதற்கப்புறமாக நிலங்களை விற்றார்கள். இப்பொழுது என்ன செய்து விட்டார்கள்? வீட்டையும் விற்று விட்டார்கள். இது எவரும் அப்போஸ்தலர்கள் உபதேசமாக சொல்லவில்லை. இது ஒரு உபதேசமும் அல்ல. இது தேவனால் பெற்ற கட்டளையும் கிடையாது, அப்போஸ்தலருடைய போதனையும் கிடையாது. அவங்க அன்னைக்கு அப்படி விற்றாங்க, அதே மாதிரி நம்மளும் விற்கணும் அப்படிங்கிறது போதனையாகவும் என்ன செய்ய முடியாதுங்க? கொண்டு வர முடியாது. தேவையை அறிந்து இவர்கள் செயல்பட்டார்கள். எல்லாரும் விற்றாங்களா? இல்லை. எல்லாத்தையும் விற்றாங்களா? இல்லை. எப்படி சொல்லலாம்? இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பின்னாடி எருசலேம் சபையில் இருக்கும்போது முதல்ல ஏரோது யாரை கொன்னாரு? அப்போஸ்தலரில் யாரை கொன்னாரு? ஆமாம், இடிமுழக்கத்தின் மக்களில் ஒருத்தரை கொண்டுட்டார். அவர் தான் யார்? யாக்கோபு. யாக்கோபை கொன்னது எல்லாருக்கும் யூதருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு உடனே இப்போ அடுத்து யாரை கொல்லலான்னு பிரயாசப்படுறாரு? பேதுருவை கொல்லலான்னு பிரயாசப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கிறாரு. சிறைச்சாலையில் நைட்டு ஃபுல்லாக இவர் தூங்குறாரு. மக்கள்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரிலீஸ் ஆனவனே இவர் நேரம் எங்கே போனாருங்க? இல்லை, நான் ஜோம் பண்ணுற இடத்துக்கு அது எங்கே போனார்? 12வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 12வது வசனம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு
அதாவது அவர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவர் ரிலீஸ் ஆனோங்கிறது அவருக்கு என்ன செய்யலைங்க, தெரியலை. வெளியில் வந்தது வரைக்கும் அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலை. வெளியில் வந்ததுக்கப்புறம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் மறுவேறு கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். நல்லா கவனி. அப்போ அவங்க எங்கே வந்தார்? அப்போ வீடு என்ன செய்தது? இருந்தது. சபை கூடத்தக்கதான வீடு என்ன செய்தது? இருந்தது. ஆகையினால இது அவர்கள் அப்படி ஃபாலோ பண்ணினார்கள். ஆகவே நாமும் எல்லாவற்றையும் பொதுவாக வைக்க வேண்டும், நாமும் விற்க வேண்டும் என்பதை ஒரு போதனையாக என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. தேவைக்கு ஏற்ப உந்தப்பட்டவர்கள், தேவைக்கு ஏற்ப தன்னார்வமாக மக்கள் என்ன செய்தார்கள், விற்று அங்கு உள்ள தேவைகளை என்ன செய்தார்கள், சந்தித்தார்கள். அதில் தன்னுடைய பங்கை கொடுத்தவர் யார்? பர்னபா, ஆறுதலின் மகன் பர்னபா. அவரை குறித்து இன்னொரு குறிப்பை நம்ம என்ன வாசிக்கிறோம், அவர் எந்த ஊரில் இருந்தாருங்க? சீப்புரு தீவு. அதுக்கப்புறம் அவர் யார், என்ன கோத்திரத்தார்? லேவியன். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கானானை பிரித்து கொடுக்கும்போது லேவியருக்கு என்று இடத்தை என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. கானானியருக்குள்ளே, நல்ல கவனிங்க, வசனம் அழகாக வரும், கானானியருக்குள்ளே நானே அவர்களுடைய சுதந்திரம், நானே அவர்களுடைய பங்கு. அதிலிருந்து ஒன்று புரிஞ்சுக்கலாம், கானானியருக்குள்ளே, கானான் எல்லைக்குள்ளே அல்லது யூதர்களுக்குள்ளே அல்லது இஸ்ரவேலர்களுக்குள்ளே அவர்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது, இடமும் கிடையாது. யார் தான் அவர்களுக்கு சுதந்திரம்? கர்த்தர் தான் சுதந்திரம். இது எது இருக்கிற வரைக்கும் இவங்கெல்லாம் எதுக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ப்ரொவிஷனை, எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த லேவியருக்கு கொடுத்தாரு? இவங்கெல்லாம் எதனுடைய வேலைகள் இருக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த வேலைகளில் இருக்கணும். ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காலத்துக்கு அப்புறம் எந்த ஃபேஸ் வந்துச்சு? தேவாலயத்தினுடைய காலங்கள் வந்தது. தேவாலயத்தினுடைய காலத்துக்கு பின்னாடி அதுக்கப்புறம் இஸ்ரவேலர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். பல எல்லைகளுக்கு, பல இடங்களுக்கு சிதறடிக்கப்பட்டு போனார்கள். கஸ்டம்ஸ், பல விஷயங்கள் எல்லாம் மாறி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஏரோது கட்டின தேவாலயம் தான் என்ன செய்யுதுங்க, இருக்குது. இதுலேயும் முறைமைகள் என்ன செஞ்சுட்டு இருக்குது, தொடர்ந்துகிட்டு இருக்குது. அதனால தான் இவர் இந்த இஸ்ரவேலுக்குள்ளே இவருக்கு என்ன இல்லைங்க, காணியாட்சியில் எங்கே இருந்தது அவருக்கு? இஸ்ரவேலினுடைய எல்லையை தாண்டி. இப்போ ஏற்கனவே இவங்க ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே தான் இருக்கிறாங்க. யூதாவினுடைய அந்த எல்லைகளை தாண்டி இவருக்கு எங்கே இருக்குதுங்க இடம்? வெளியில் சீப்புரு தீவில் தான் அவருக்கு இடம் இருக்குது. அந்த எத்தனை இடம் இருந்துச்சோ நமக்கு தெரியாது. பட் அவர் என்ன செய்தார், அதை விற்று அதனுடைய கிரயத்தை கொண்டு வந்து. அனனியா சப்பரியாளினுடைய பிரச்சனை விற்று எல்லாத்தையும் விற்கலைங்கிறதல்ல விஷயம். மாறாக என்னதுங்க, பொய் சொன்னது தான் ப்ராப்ளம். பொய் சொன்னது தான் ப்ராப்ளம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பர்னபா குறைவுகளை நீக்கி ஆறுதல் படுத்தினார். குறைவுகளை நீக்கி ஆறுதல் படுத்தினார். பிரியமானவர்களே, பர்னபா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அடுத்த பாடம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி தேவையுள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள், இருந்து கொண்டே இருக்கிறார்கள். சபையிலே தேவையோடு இருக்கிறார்கள். பலருக்கும் பலவிதமான தேவைகள் உண்டு. சிலருக்கு பொருளாதார தேவை உண்டு, சிலருக்கு உறவு தேவை உண்டு. சிலருக்கு என்ன தேவை உண்டு? உறவு தேவை உண்டு. தே நீட் பீப்புள். எனக்கு சில பேர்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி ஏன்ட்ட அவங்களுடைய பிரச்சனையை கொட்டுறதுனால அவங்களுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்க போகிறதே இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுமா, கொட்டுறோம்ல நம்ம, ஆமாம் சரி அப்படியா, ஓஹோ சரி பரவாயில்ல இப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதுதான் அவங்களுக்கு என்னதுங்க தேவை. அவங்களுக்கு பொறுமையாக அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறது தான் அவங்களுக்கு என்ன செய்யுதுங்க, ஆறுதலே கொடுக்குது. ஏதோ ஒரு வகையில் மக்களுடைய குறைவுகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். பர்னபா அதை செய்தார். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ரெண்டாவதாக இதை கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். இது முதலாவது இவரை குறித்து பார்க்குற விஷயம். அடுத்து நமக்கு நல்லா தெரியும், அடுத்து யாருடைய கன்வர்ஷன் நடக்கிறது? சவுல் மனமாற்றத்தை என்ன செய்கிறார், பெறுகிறார். மனமாற்றம் பெறுகிற விஷயம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் அதனுடைய விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். கொஞ்சம் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து பயணிக்கும்படியாக நான் கேட்கின்றேன். ஏனென்றால் பல வசனங்களை நாம் திருப்பி பார்க்க வேண்டியது இருக்கும். 9வது அதிகாரத்தினுடைய துவக்க பகுதிகளிலே பவுல் அங்கே ஊழியத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கப்புறமாக என்ன நடக்கிறது? 9வது அதிகாரம் 20வது வசனம், 9வது அதிகாரம் அல்லது 19 வாசிக்கலாமே. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து, தமஸ்குக்கு போகிற வழியில தான் ஆண்டவர் அவர் என்ன செஞ்சார், சந்திச்சார். தமஸ்குவுக்கே போயிடுறாரு. தமஸ்குவுக்கு போயிட்டு அங்கே சில நாள் தங்கியிருந்து 20வது வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். 21வது வசனம், கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர் இடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை, நல்லா கவனிங்க,
உண்மையிலேயே இவர் யாரை கலங்கடித்துக் கொண்டிருந்தார்? யாரை கலங்கடித்துக் கொண்டிருந்தார்? ரட்சிக்கப்பட்ட யூதர்களை. யாரை கலங்கடித்துக் கொண்டிருந்தார்? ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு தான் இவரை நினைச்சு கலக்கம். ஆனா அதே நேரத்தில் யூத மார்க்கத்தில் இருந்த யூதர்களுக்கு இவரை நினைச்சா என்னதுங்க? கொண்டாட்டம். இன்னைக்கு கன்வர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு ஆச்சரியமா போச்சு. ஆனா யூத மார்க்கத்தில் இருந்து கொண்டிருந்த யூதர்களுக்கு என்ன ஆகி போச்சுங்க? கலக்கம் வந்து விட்டது, கலக்கம் வந்து விட்டது. அதனால் என்னாச்சு? 23 வசனத்தில், அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அநேக நாள் சென்ற பின்பு நம்ம வாசிக்கிறோம்ல, அந்த அநேக நாளுங்கிறது எவ்வளோ நாள் அப்படிங்கிறத பார்க்குறதா இருந்தால் நம்ம எங்கே போகணும்னா கலாத்தியர் புஸ்தகத்துக்கு வரணும். கலாத்தியரில் இந்த துவக்க கால நிகழ்வுகளை எல்லாம் கொஞ்சம் ரீகேப் பண்ணுறாரு பவுல். அப்படி பண்ணும்போது அங்கே சில குறிப்புகளை நமக்கு கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்? 1வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம் பாருங்கள். கலாத்தியர் 1:15 முதல். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது, அதாவது தன்னுடைய கன்வர்ஷனை சொல்கிறார். நான் கர்த்தரால் தேவன் தமஸ்கு போகிற வழியில் கர்த்தரால் சந்திக்கப்பட்ட விஷயத்தை தான் இவர் என்ன செய்கிறார்? இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. சொல்கிறாரு, உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும், தமஸ்குல தான் இருந்தார், எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அவர் ரட்சிக்கப்பட்டு துவக்க காலத்தில் தமஸ்கு, இந்த அரபி தேசங்கிறது தமஸ்குவினுடைய எல்லைகளில் இருக்கக்கூடிய அரபி அந்த வனாந்திரம், அந்த இடத்துல தான் இவர் என்ன செஞ்சாருங்க? இருந்தார். எவ்வளோ நாள் இருந்தார்? 18 வசனம், 3 வருஷம் சென்ற பின்பு. அப்போ அந்த அநேக நாள் சென்ற பின்பு நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த 9வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 9ல் நம்ம வாசித்தோம் இல்லையா? 23 வசனத்தில் அநேக நாள் சென்ற பின்புன்னு நம்ம வாசிக்கிறோம்ல. அது கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் சென்ற பின்பு? 3 வருஷம். ரட்சிக்கப்பட்டு 3 வருஷத்துக்கு பின்னாடி. சரி, ரட்சிக்கப்பட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே அவர் எங்கே இருந்தார்? தமஸ்குவில் இருந்தார், அரபி தேசத்தில் இருந்தார். 3 வருஷம் ஆச்சு. அதுக்கடுத்து என்ன நடந்தது பாருங்கள். திருப்பி கலாத்தியருக்கு வாருங்க. 18 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். 15 நாள் தங்கியிருந்தேன். அதில் அடுத்து என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் காணவில்லை. இந்த எபிசோட் அப்படி மனசில் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி இங்கே அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கு வாருங்க. 9வது அதிகாரத்தில் வந்துட்டு அங்கே திருப்பி நீங்கள் என்ன வாசிக்கலாம்னா 25வது வசனத்திலிருந்து சீஷர்கள் இது அதுக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் தமஸ்குவில். சரி, 23லேருந்தே வாசிக்கலாம். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். எங்கே? தமஸ்குவில். சரி, அடுத்து அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியில் அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து, இதுதான் அந்த அவர் சொன்னார்ல கலாத்தியர் 1:19 நான் எருசலேமுக்கு போனேன்னு சொல்கிறார்ல, அதுதான் இது. அப்போது ரட்சிக்கப்பட்டு இப்போ எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 3 வருஷம் ஆகுது. ரைட். எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். இவனுடைய மாற்றம், இவனுடைய கன்வர்ஷன் தமஸ்குவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாருக்கு தெரியாதுங்க? கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் மக்கள் யாருக்கும் அவனை ஈஸியாக என்ன செய்ய முடியலை? நம்ப முடியலை. அப்போது எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷர் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்துருந்த. நல்ல கவனிங்க, சபையினுடைய துவக்கம் எங்கே இருக்குங்க? எருசலேமில் இருக்குது. அப்போஸ்தலர்கள், அதாவது அஸ்திபாரத்தில் அன்னைக்கு தம்பி சொன்ன மாதிரி அஸ்திபாரமாக கட்டப்பட்டு வருகிற இந்த அப்போஸ்தலர்கள் அங்கே இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே தன்னுடைய விஷயத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு 3 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டாரு. தன்னுடைய மாற்றத்தெல்லாம் எடுத்து இந்த அப்போஸ்தலர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக யார் வந்திருக்கிறாரு? சவுல் வந்திருக்கிறாரு. அவர்களோடு சேர்ந்து கொள்ள பார்க்கிறார். ஆனால் யாரும் அவர் என்ன செய்யவில்லை? சேர்த்து கொள்ளவில்லை. சேர்த்து கொள்ளாத போது என்ன நடக்கிறது? 27வது வசனம், அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு. சவுலினுடைய மனமாற்றத்தை பேதுரு உட்பட அப்போஸ்தலர் உட்பட சீஷர் எவரும் என்ன செய்யவில்லைங்க? அத்தனை எளிதாக நம்பவில்லை. அவனை சேர்த்து கொள்ளவில்லை. ஆனால் யார் சேர்த்து கொண்டது? பர்னபா சேர்த்து கொண்டார். சேர்த்து கொண்டு அடுத்து என்ன வாசிக்கிறோம்? நல்லா வாசிக்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பாருங்க. அப்போஸ்தலர் இடத்தில் அழைத்து கொண்டு போய் அவங்க சேர்க்க இவர் போய் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அவங்க ஒன்றும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. உடனே இவர் போய் அவரை என்ன செய்தார்? சேர்த்து கொண்டார். ஒருவேளை நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன், சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. இவர் அடுத்து தனியாக போய் அவர் போய் என்ன செய்கிறாருங்க? மீட் பண்ணுறார்.
மீட் பண்ணிட்டு அவரை அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும், நல்ல கவனிங்க, வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நன்றாக கவனிங்கள். வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும், எல்லாரும் வாசிக்கலாமே, அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாக பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். விவரித்து சொன்னான். நல்லா கவனிங்க, ஆறுதலின் படிகள் இதுதான். ஒருத்தவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா? முதல்ல அவங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும்? சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து கொள்வது மாத்திரமல்ல, அவர்களுடைய விஷயங்களை காது கொடுத்து என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். விவரித்து போய் அப்போஸ்தலர்கிட்ட சொல்றாருன்னா, விவரமா சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்யணுங்க? விவரமா கேட்கணும். இவர் கேட்டாதான் அப்போஸ்தலர்கிட்ட போய் என்ன செய்ய முடியுங்க? விவரமா சொல்ல முடியும். அப்போ சேர்த்து கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும், அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். நேரம் ஒதுக்க வேண்டும். மற்றவங்கெல்லாம் பயப்படுறாங்க, ஐயோ இது உண்மையான கன்வர்ஷனா இல்லை, இப்படி ஏமாத்திக்கிட்டு இப்படி நம்ம பக்கத்தில் வந்து திருப்பி எல்லாரையும் தர இழுத்துட்டு போறாரா, எல்லாரும் என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. அப்படின்னா இவருக்கு அந்த நிச்சயம் வர்ற அளவுக்கு தேவனுடைய உறவு அவருக்கு என்ன செஞ்சதுங்க? இருந்தது. இவருடைய கன்வர்ஷன் உண்மையானது, பவுலினுடைய கன்வர்ஷன் உண்மையானது என்று நிச்சயித்து கொள்ளத்தக்கதான தேவ உறவு, அதனால் ஏற்படுகின்ற அந்த பகுத்தறிவு யாருக்கு இருந்தது? பர்னபாவுக்கு இருந்தது. நான்காவதாக, பாதிக்கப்பட்ட இந்த சவுலுக்காக யார் பேசுறாங்க? பர்னபா பேசுறாரு, ரெக்கமெண்ட் பண்றாரு. இதுதான் ஆறுதல் படுத்துகின்ற வழிகள். நான் இதுக்கு பொதுவான ஒரு தலைப்பு போட்டிருக்கிறேன், கடந்ததை மறந்து மன்னித்து ஊக்கப்படுத்தியவர் பர்னபா. சவுலை பொறுத்த மட்டிலே கடந்ததை மன்னித்து மறந்து ஊக்கப்படுத்தியவர் பர்னபா. என்னவெல்லாம் செய்தார்? பர்னபாவை சேர்த்து கொண்டார், பர்னபாவுக்கு நேரம் ஒதுக்கினார், பர்னபாவினுடைய விஷயங்களை கேட்டறிந்தார், பர்னபாவினுடைய விஷயங்களை உண்மை என்பதை அணரத்தக்கதான பகுத்தறிவை தேவ உறவினால் பெற்றிருந்தார். அது மாத்திரமல்ல, பாதிக்கப்பட்டவருக்கு பதிலாக இவர் என்ன செய்கின்றார்? பேசுகின்றார். இதெல்லாம் நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அங்கங்கே இதெல்லாம் நமக்கு தெரியும். பல இடங்களில் நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம்? சேர்த்துருக்க மாட்டோம். நமக்கு எதுக்குப்பா ரிஸ்க்கு? அப்பா என் வாழ்க்கை ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு, ஓன் பிரச்சனை, எனக்கு இருக்கிற 1008 பிரச்சனை இல்லை, ஓன் பிரச்சனையை நான் சேர்த்துக்கிட்டு ஒன்றால் பிறகு எல்லாரும் இணைய போயிச்சிட்டாங்கன்னு என்னது கஷ்டம். ராஜா நீ அப்படியே ஓரத்தில் ஒதுங்கிடு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருவோம்? விட்டுருவோம். நமக்கு நேரம் இல்லை, கேட்பதற்கு மனம் இல்லை. இதெல்லாம் செஞ்சாலும் அவங்களுக்காக பேசுகிறதுக்கு நமக்கு என்ன இருக்காங்க? மனசு இருக்காது. இப்போ உன் வாழ்க்கை நீ பாரு, நான் போய் இவங்ககிட்டலாம் போய் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது என்று சொல்லுவோம். ஆனால் பர்னபா அதை என்ன செய்யவில்லை. இதனுடைய ஆழத்தை இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு சவுல் எருசலேமில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலரை சந்திப்பதற்காக எடுத்த முயற்சி. ரைட், அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. 11ஆவது அதிகாரத்துக்கு வாருங்கள். 11ஆவது அதிகாரத்தில் இப்போ பவுல் இந்த இதுக்கடுத்து என்னாச்சு தெரியுமா? பவுல் நேராக ஒரு 13 வருஷம் இந்த சீனில் என்ன செய்யலைங்க? இல்லை. நீங்கள் அடுத்து கலாத்தியருக்கு வாருங்க. கலாத்தியரில் 12ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் இது மறுபடியும் எருசலேம் போனான்னு போட்டிருக்கல. இது எத்தனாவது விசிட்டுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 11ஆவது அதிகாரம், இதுக்கடையில் நடந்த விஷயம் என்ன? 10ஆவது அதிகாரத்தில் பேதுரு வந்து யார் வீட்டுக்கு போகிறாரு? கொர்நேலியு வீட்டுக்கு போகிற அந்த விஷயம் இந்த 10ஆவது அதிகாரத்தில் சம்மரியில் நடக்குது. 11ஆவது அதிகாரத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் எருசலேமில் இருக்கிற சபைக்கு பேதுரு போய் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. இந்த 11ஆவது அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் தான் ஸ்தேவானால் ஏற்பட்ட உபத்திரவத்தினால கொஞ்சம் பேர் அப்படி அங்கங்கே ஸ்கேட்டராய் போய் கடைசியில் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து எங்கே வராங்கன்னா அந்தியோகியாவுக்கு என்ன செய்கிறாங்க? வாராங்க. அவங்க மூலமாக சபை என்ன செய்யப்படுகிறது? உருவாக்கப்படுகிறது. இதை குறித்து எங்கே வாசிக்கின்றோம்? 11ஆவது அதிகாரத்தில் 19 வசனத்துலேருந்து அதை வாசிக்கிறோம். 19 வசனத்தில் வாசிக்கிறோம். சபை அங்கே என்ன செய்கிறதுனா உருவாகிறது. இப்போ 22 வசனத்தை பாருங்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி யாரை அனுப்பினார்கள்? பர்னபாவை அனுப்பினார்கள். ஒரு புதிய சபையை திறப்படுத்துவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு 20,000 விசேஷர்களுக்குள்ளே 20,000 விசுவாசிகளுக்குள்ளே யாரை அனுப்பலாம் என்று எருசலேம் சபையார் யோசித்த போது அவர்கள் மனதிலே வந்தது யார்? பர்னபாவை நம்பி ஒரு சபைக்கு என்ன செய்யலாங்க? அனுப்பலாம். பர்னபாவை நம்பி ஒரு புது குழந்தைய வந்து என்ன செய்யலாங்க? கொடுக்கலாம். அவர் தைரியப்படுத்துவார், அவர் ஊக்கப்படுத்துவார், அவர் ஆறுதல் படுத்துவார், அவர் தேற்றுவார், அவர் உருவாக்குவார். சரி, அவர் வந்து என்ன செய்கிறாரு? 23 வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 23 இருந்து அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அடுத்து
அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இது வந்து நடக்கிறது அந்தியோகியால. இது வந்து நடக்கிறது எங்கங்க? அந்தியோகியால சேர்த்துக்கொள்ள அவன் வந்து போனான், அதாவது சேர்க்கப்பட்டார்கள். அடுத்து 25 வருஷம் என்ன வாசிக்கிறோம்? பின்பு பர்னபா சவுலை தேடும்படி. இப்போ ஏற்கனவே எருசலேமில் ஒரு 15 எத்தனை நாள் இருந்தார் அங்கே வாசித்தோம்? கலாத்தியரில் ஃபர்ஸ்ட் விசிட்டில் 3 வருஷம் தமஸ்குவில் இருந்தார். தமஸ்குவில் இருந்துட்டு ரட்சிக்கப்பட்டு 3 வருஷத்துக்கு பின்னாடி எருசலேமுக்கு போக பேதுருவை பார்க்க ட்ரை பண்ணார். பேதுரு கூட எத்தனை நாள் இருந்தார்? 15 நாள் நடந்த விஷயம் தான் அந்த 9ஆம் அதிகாரத்தில் 26 to 30 நம்ம பார்த்த விஷயங்கள். அதுக்கப்புறம் அவர் திருப்பி எங்கே போயிட்டாருங்க? தர்சுவுக்கு போயிட்டார். தர்சுவுக்கு போன இவரை இங்கே அந்தியோகியாவுக்கு வந்த பர்னபா அவங்க கூட இருந்த கிருபையெல்லாம் பார்த்து புத்தி சொல்லிட்டு இப்போ யாரை போய் பார்க்க போறாருங்க? சவுலை என்ன செய்கிறார்? தேடுகிறார். விட்டுலங்க, ஒரு புதிய மனுஷன் வந்திருக்கிறாரு. அன்னைக்கு வந்து பேதுரு கூட ஒரு 15 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணாரு. இப்போ அவருடைய நிலைமை என்ன, இவர் இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதை தொடர்ந்து ஃபாலோ அப் பண்ணுகிறார். யாரு? பர்னபா ஃபாலோ அப் பண்ணுகிறார். அவருக்காக இவர் என்ன செய்கிறார்? அந்தியோகியாவிலிருந்து இப்போ எங்கே போறாருங்க? தர்சுவுக்கு போறார். 150 கிலோமீட்டர் போறார். போய் அவர் என்ன செய்கிறார்? தேடுகின்றார். தேடி அவர் என்ன செய்கிறார்? கண்டுபிடிக்கின்றார். கண்டுபிடித்து அவர் என்ன செய்கின்றார்? அந்தியோகியாவுக்கு அவரை என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு வந்தார். வந்துட்டு என்ன செய்கிறாங்க? 26 வருஷத்தில் அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்த அநேக ஜனங்களுக்கு என்ன செய்தார்கள்? உபதேசம் பண்ணினார்கள். சரி, இப்போ என்ன நடக்குது? உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எருசலேம்லேருந்து கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் வராங்க, வந்து சொல்கிறாங்க இப்போ பெரிய பஞ்சம் என்ன செய்ய போகுது, உண்டாக போகுதுன்னு சொன்ன உடனே அந்தியோகியாவிலேருந்து எல்லா விதமான காணிக்கையெல்லாம் சேகரித்து பர்னபா கையிலையும் பவுல் கையிலையும் கொடுத்து அதை எங்கே அனுப்புகிறாங்க? எருசலேமுக்கு அனுப்புகிறாங்க. அந்த விஷயத்தை தான் 30ஆம் வருஷத்தில் வாசிக்கிறோம். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையில் கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினாங்க. இப்போ அந்த ஒரு ஹெல்ப்பு எங்கேருந்து போகுதுங்க? அந்தியோகியாவிலேருந்து எருசலேமுக்கு போகுது. இதுதான் சவுலினுடைய 2வது விசிட். நல்லா கவனிங்க, இது சவுலினுடைய 2வது விசிட். அப்படி போயிட்டு என்ன செஞ்சாங்க? 25 வசனம் 12:25 அப்போஸ்தலர் 12:25 என்ன வாசிக்கின்றோம்? பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு, அதாவது இந்த பொருளெல்லாம் வாங்கினாங்களா, ஹெல்ப் எய்டு வாங்கி கொண்டு போனாங்களா எருசலேமுக்கு, அதெல்லாம் நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி எங்கே வந்தார்கள்? அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். ஸோ இது வந்து சவுல் எருசலேமுக்கு போன 2nd விசிட். நல்லா கவனிங்க. அதுக்கடுத்து தான் உள்ள விஷயந்தான் கலாத்தியரில் வாசிக்கிறோம் இல்லையா? 1ஆவது அதிகாரத்தில் 2ஆவது அதிகாரத்தில் 14 வருஷம் சென்ற பின்பு எருசலேமுக்கு போனேன்னு சொல்கிறார்ல, அது பவுல் எருசலேமுக்கு போகின்ற 3வது விசிட். அப்போ இது எத்தனை வருஷம் பின்பு? 14 வருஷம் சென்ற பின்பு. எந்த இதுலேருந்து 14 வருஷம்? ஏற்கனவே போனதுக்கு அப்புறம்லேருந்து 14 வருஷம் சென்ற பின்பு. அப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு இப்போ எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க? 17 வருஷம் ஆகுது. 17 வருஷம் ஆகுது. இந்த 14 வருஷத்துக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? அவருடைய முதல் மிஷினரி பயணத்தை அவர் என்ன செஞ்சுட்டாரு? முடிச்சிட்டார். முதல் மிஷினரி பயணத்தில் அவர் கூட போனது யாரு? பர்னபாவும் அவரும் தான் போகிறாங்க. முதல் மிஷினரி பயணத்தை முடிக்கிறாரு. இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் அப்படி கதை மாதிரி கேளுங்க. முதல் மிஷினரி பயணத்தை முடிக்கிறாரு, சபைகளை ஸ்தாபிக்கின்றாரு. சபைகளை ஸ்தாபிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, திடீர்னு கொஞ்சம் யூதர்கள் வந்து ஒரு 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 கள்ள உபதேசத்தை கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு எல்லாரும் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த கள்ள உபதேசம் வருது. இதை பற்றி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை குறித்து பார்க்க முடியும். இதெல்லாம் முதல் மிஷினரி பயணத்தை முடிச்சதுக்கப்புறம் 15ஆவது அதிகாரத்தில் முதல் சில வசனங்களில் இதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த 15ஆவது அந்த கள்ள உபதேசத்தை பற்றியான விஷயம் வந்த உடனே அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க? நேராக எருசலேம் சபைக்கு என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதனால் அங்கே தான் ஃபஸ்ட்டு இதை தான் வந்து சர்ச் ஹிஸ்ட்ரியில் முதல் கவுன்சில், ஜெருசலேம் கவுன்சில் என்று சொல்கிறார்களே, அந்த ஜெருசலேம் கூடுற அந்த சம்பவத்தினுடைய பின்னணி இதுதான் 15ஆவது அதிகாரத்தில் வருகிறது. இந்த 15ஆவது அதிகாரத்தில் அந்த கவுன்சில் கூடி இது சம்பந்தமான தீர்மானங்கள்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நடக்கிற விஷயத்தை பாருங்கள். அதை குறித்து அப்போஸ்தலர் 15ஆவது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். 15ஆவது அதிகாரத்தில் என்ன வாசிக்கின்றோம்? 4ஆம் வசனம் 15:4 பாருங்க. அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம், அது அவர்கள்ங்கிறது யாரெல்லாம்? பர்னபாவும் பவுலும். பவுலும் இதை வந்து அறிவிக்கிறாங்க. இதே விஷயத்த இதுக்கப்புறம் உள்ள விஷயம் தான் கீழே அதில் அந்த விவரங்கள்லாம் இங்கே வருது. அதே விஷயத்தை தான் கலாத்தியர் 2ஆவது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். கலாத்தியர் 2ஆவது அதிகாரத்தில் கூடுதலாக ஒரு சின்ன குறிப்பு வருது. அதை கொண்டு வர்றதுக்கு தான் நான் இவ்வளோத்தையும் உங்களுக்கு நரேட் பண்ணுறேன். 2ஆவது வருஷத்தில் வாசிங்க. 2ஆவது அதிகாரத்தில் இதே மாதிரி இவங்க போகிறாங்க.
விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்க. 9ஆம் வசனத்தில் பாருங்கள் என்ன வாசிக்கின்ற. 8ஆம் வசனத்துலேருந்தே வாசிக்கலாமே. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் அப்போஸ்தலர்கள் வந்து சவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை என்ன செய்கிறார்கள்? கண்டார்கள். எத்தனை வருஷம் கழிச்சு? 17 வருஷம் கழிச்சு கண்டுகொண்டு அடுத்து என்ன செய்தார்கள்? 9ஆம் வசனம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாகிய யாக்கோபும், கேவானா யாருங்க? பேதுருவும், அடுத்து யோவான் அன்பின் அப்போஸ்தலன் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து. இது என்ன? அந்யோன்யத்தின் ஐக்கியத்தின்படியாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்தன. அதுக்கு அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது இவங்களை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணது, இவங்களை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணது எப்போதான்? இந்த சந்தர்ப்பத்தில் அப்போஸ்தலர்கள் பவுலை வந்து தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை ஒத்துக்கொண்டதும் ஏற்றுக்கொண்டதும் அங்கீகரித்ததும் எப்போதான்? இந்த சந்தர்ப்பத்தில். எத்தனை வருஷம் கழிச்சு? 17 வருஷம் கழிச்சு. ஒரு மிஷினரி ஊழியத்தை கிட்டத்தட்ட 1987 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக ஃபுல்லாக ஊழியம் செஞ்சு நடந்து போய் பயணம் பண்ணி ஊழியம் செஞ்சதுக்கப்புறம், அடிகள் வாங்கினதுக்கப்புறம், செத்து போயிட்டாருன்னு நினைக்கிற அளவுக்கு அடிகள் வாங்கினதுக்கப்புறம், எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் தான் அப்போஸ்தலர்கள் யாரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்கங்க? பவுலை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பவுலை ஐடென்டிஃபை பண்ணி எங்களுக்கு வந்து அந்யோன்யம் தான், உங்கள் கூட எனக்கு என்னதான் ஐக்கியம்தாங்கிறத என்ன செய்கிறாங்க? வலதுகை கொடுத்து காட்டுகிறார்கள். அதுக்கு இன்னும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போதுங்கிறதுக்கு மற்ற டிரான்ஸ்லேஷன் உள்ள வார்த்தைகள் ஏற்றுக்கொண்ட போது, அங்கீகரித்த போது. அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக ஆர்சியில் போட்டிருக்கு நட்புறவின் அடையாளமாக கை கொடுத்தார்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு தங்களுடைய உடன் வேலையாட்களாக எங்களை அங்கீகரித்து கொண்டார்கள், தங்களுடைய உடன் வேலையாட்களாக எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். நல்லா கவனிங்க, நான் சொல்கிற பாயிண்ட் என்ன தெரியுமா? பில்லர்ஸ்னு கருதப்பட்ட, தூண்களாக கருதப்பட்ட யாரெல்லாம்? யாக்கோபு, பேதுரு, அன்பின் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட யோவான், இவங்கெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? 17 வருஷம் ஆச்சு. அவருடைய கிருபையை அவங்க அங்கீகரித்து அவரோடு கூட நட்புறவு பாராட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 17 வருஷம் ஆச்சு. ஆனால் இதை எதையுமே பார்க்குறதுக்கு முன்னாடியே பர்னபா என்ன செஞ்சாருங்க? துவக்கத்தில் ஏற்றுக்கொண்டார். என்ன டிசன்மெண்ட்? அப்போஸ்தலர்களுக்கு கிடைக்காத டிசன்மெண்ட், அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இல்லாத அந்த அக்செப்டன்ஸ் யாருக்கு இருந்ததுங்க? பர்னபாவுக்கு இருந்தது. நான் சொல்கிறேன் புரியுதா? இவ்வளோ நாள் ஆச்சுங்க. ஆனாலப்பட்ட பவுலுக்கே சபை கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க? 17 வருஷம். அவ்வளோ ஈஸியாக யாரும் அங்கீகரிக்கலை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் எப்பா நீங்கள் வந்து நாங்கள் யாருக்கு? யூதர்களுக்கு, நீங்கள் யாருக்கு? புறஜாதிகளுக்குன்னு சொல்லி நட்புறவின் அடையாளமாக என்ன செய்கிறார்கள்? வலதுகை கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் பவுலை ஏற்றுக்கொள்வதற்கும் அங்கீகரிப்பதற்கும் எடுத்துக்கொண்ட வருடங்கள் 17. அப்போஸ்தலர்கள் பவுலை ஏற்றுக்கொள்வதற்கும் அங்கீகரிப்பதற்கும் அவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், அவருடைய ஊழியத்தினுடைய சாட்சிகள், அவருடைய ஊழியத்தினுடைய அனுபவங்கள். ஆனால் இதை எதையுமே பார்க்காம எடுத்துக்கொண்டவர் தான் யாருங்க? பர்னபா. சபைக்கு பர்னபாக்கள் தேவை. பவுலை மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பர்னபா இந்த விஷயத்தை செய்யலாட்டா எப்படிங்க இருந்திருக்கும்? பர்னபாவினுடைய ஊழியம் நமக்கு தேவை. பர்னபாவினுடைய மேன்மையை நாம் பார்க்கின்றோம். கடந்த காலத்தை மறந்துவிட்டு மன்னித்து ஊக்கப்படுத்துகிறவர் பர்னபா. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அப்போஸ்தலர்கள் 17 வருடங்களுக்கு பின் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அதை முன்னமே நான் துவக்க காலத்திலேயே 3 வருடங்களுக்குள்ளாக என்னுடைய ஊழியத்தை நேரடியாகவும் பார்க்கவில்லை, என்னுடைய அனுபவங்களை நேரடியாக கண்டதும் இல்லை. நான் சொன்னதை கேட்டு தேவ ஆவியினுடைய வழிநடத்துதலின்படி என்னை நம்பி ஏற்றுக்கொண்ட ஒரே மனிதன் யார்? பர்னபா. பவுல் சொல்வார். இது ஒரு சீனு. அடுத்த சீனு,
பவுல் பர்னபாவை பொறுத்த மட்டும் 2 முக்கியமான கதாபாத்திரங்களை வந்து மேலே கொண்டு வந்ததில் முக்கியமான பங்கு வகித்தவர். ஒன்று யாருங்க? பவுல். அடுத்து அவர் முக்கியமான பங்கு வகித்தது யாருடைய வாழ்க்கையில்? மார்க்குவினுடைய வாழ்க்கையில். மார்க் யாரு? எப்படி இனத்தான்? கரெக்டாக என்ன சொன்னார்? இனத்தான். எப்படிப்பட்ட இனத்தான்? மார்க்குவினுடைய தாயாரும் பர்னபாவும் என்னதுங்க? உடன் பிறந்தவர்கள். சரி, மார்க்கோவை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் வாசிக்கலாம். எடுத்தவங்க கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 12:25 அங்கே தான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். முதல்ல மார்க்குவை என்ன செஞ்சுட்டு வராங்க? கூட்டிகிட்டு வராங்க. அப்போஸ்தலர் 12:12 மார்க்குவினுடைய தாயாருடைய வீட்டு, அவங்க தாயார் பேர் என்னதுங்க? மரியாள். அவங்க வீட்டில் தான் சபை என்ன செய்தது? கூடியது. கொலோசையர் 4:10 தான் பர்னபாவுக்கு மார்க்கோ உள்ள உறவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். கொலோசையர் 4:10. என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்கிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க். இந்த இனத்தான் எப்படிப்பட்ட இனத்தான் வேதம் சொல்கிறது என்று சொன்னால், இவரும் மார்க்குவினுடைய தாயாரும் என்னதுங்க? உடன் பிறந்தவர்கள். அதாவது மார்க்கு என்பவர் பர்னபாவினுடைய சகோதரியின் மகன். அக்கா மகனா தங்கச்சி மகனா நமக்கு தெரியாது, பட் சகோதரியின் மகன். சரி, இப்போ கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மார்க்குவை வந்து எருசலேம்லேருந்து இவங்க என்ன செஞ்சுட்டு வராங்க? கூட்டிகிட்டு வராங்க. 13வது அதிகாரத்தில் தான் கர்த்தர் இவங்களை ஊழியத்துக்காக என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். எங்கே இருக்கும்போது? எந்த சபையில் இருக்கும்போது? அந்தியோகியா சபையில் இருக்கும்போது அழைக்கிறாரு. அந்த வசனத்தை வாசித்துக்கலாமா? 13வது அதிகாரத்தில் அழைக்கிறாரு. அழைக்கும் பொழுது 5வது வசனத்தில் இவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது கூட என்ன வாசிக்கிறோம்? 5வது வசனத்தில், சாலமை பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜபாலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு. அப்போ கூட இவங்க கூட கம்பெனிக்கு போனது யாருங்க? யோவான் இவங்க கூட கம்பெனிக்கு போகிறார். அதான் மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவான். ஜான் மார்க்னு நம்ம அடிக்கடி நிறைய பேர்கள் பார்க்குறோம் இல்லையா? அது இவருடைய கேரக்டர் தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. யோவான் அவர் உதவிக்காரனாக போயிருந்தான். சரி, போனதுக்கப்புறம் என்னாச்சு? பாதியிலே இவன் வந்து என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான். 13வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 13:13 பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போர் நகர் பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெருகே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போயிட்டாரு. அதாவது முதல் மிஷினரி பயணத்தை பவுல் பர்னபா கூட போகிறாரு. அவங்க கூட போனது யார்? மார்க்குவும் போனார். எப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சார்? உதவியாக இருந்தார், உதவிக்காரனாக இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு? பாதியிலே இவர் என்ன செஞ்சிட்டாருங்க? ரிட்டர்ன் வந்துட்டார். இது இப்போ ஒரு ஃபஸ்ட்டு மிஷினரி பயணம் எல்லாம் என்ன செய்கிறது? முடிஞ்சதுக்கப்புறம் பவுல் சொல்கிறாரு, நம்ம போய் என்ன செய்யலாம்? நம்ம யாரெல்லாம் போய் சந்திச்சு வந்தோமோ அவங்களெல்லாம் என்ன செய்யலாம்? போய் பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு பாருங்கள் 36 வசனத்தில். அதாவது 15:36. அப்போஸ்தலர் 15:36 சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். ஒரு வகையில் இப்படி சொல்லலாம், அக்கா மகனுக்காக இவர் என்ன செய்கிறாருங்க? ரொம்ப வைராக்கியம் பாராட்டுறாரு. என்னதான் இருந்தாலும் பாசம், சொந்தக்காரர் விட்டு கொடுக்காம பேசுகிறாருன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இவர் இந்த மாதிரி சொந்தக்காரங்களுக்கு மட்டும் இருந்தாருன்னு சொல்ல முடியாது. யாருக்கும் இப்படி தான் இருந்தாருங்க? பவுலுக்கும் இப்படி தான் இருந்தார். பவுலுக்கு இவருக்கு என்ன உறவு? எந்தவித ரத்த சம்பந்தமும் இல்லையே. இவர் யாரை தெரிந்து கொள்றாரு? பவுலோ யாரை தெரிந்து கொண்டார்? 40வது வசனத்தில் பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு. இப்போ நான் இது வரைக்கும் மார்க்குவை பற்றி நம்ம பார்த்தோம். சீலாவினுடைய கேரக்டர் நம்ம பார்க்குறோம். சீலாவினுடைய கேரக்டர் எங்கே இன்ட்ரோடியூஸ் ஆகுது? நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத கதை மாதிரி கவனிங்க. இதெல்லாம் 15வது அதிகாரத்தில் இருக்குது. எருசலேமுக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க? சபையில் கள்ளோபதேசம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும், விருத்த சேதம் பண்ணணும் அப்படிங்கிற கள்ளோபதேசம் வந்ததுனால இதை பற்றி கிளாரிஃபை பண்ணுறதுக்காக பவுலும் பர்னபாவும் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. அப்போ உட்காந்து எல்லாரும் கூடி பேசுகிறாங்க. கூடி பேசிட்டு ஒரு 3 தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. தீர்மானங்கள் எடுத்துட்டு அந்த தீர்மானங்களை வந்து இவங்க மூலமாக என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறாங்க. கூடவே 2 பேர் அனுப்புகிறாங்க. யாரெல்லாம் அனுப்புகிறாங்க? சீலாவை அனுப்புகிறாங்க. அடுத்து 22வது வசனத்துக்கு வரல. 15வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு, அதாவது அப்போஸ்தலர் தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் கூட அந்தியோவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையாருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யார் என்றால், சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும்
2 பேர் அனுப்புகிறாங்க. ஒருத்தர் பேர் என்னதுங்க யூதா, இன்னொருத்தர் பேர் சீலா. இவங்களுடைய கேரக்டர்ஸ், இவங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்னலான்னு பார்க்குறோம். முதல்ல அப்போஸ்தலராலே இவர்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படிதான் வாசிக்கிறோம். அவர்கள் தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு. அப்போ இவங்க யாருங்க? அப்போஸ்தலராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்து இவங்களை பற்றி என்ன குறிப்பு வருது? சீலா எப்படிப்பட்ட நபர்? சகோதரரில் எப்படிப்பட்டவர்? விசேஷித்தவர். சகோதரரில் விசேஷித்தவர். சகோதரரில் விசேஷித்தவர். 15வது அதிகாரம் 27 வசனத்தை பாருங்க. 15:27. அப்படியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பி இருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு எல்லா சபைக்கும் நிருபத்தை கொடுத்து அனுப்புறாங்க. யார் கையில்? பர்னபா கையிலையும் பவுல் கையிலையும். கூடவே அவங்க சொன்னதை ஓரலாக எல்லாத்தையும் சொல்றதுக்கு 2 பேரை ஏற்பாடு பண்றாங்க. அவங்க யாருங்க? யூதாவும் சீலாவும். அப்போ எருசலேம் கவுன்சிலில் நடந்த தீர்மானத்தை மக்களுக்கு அறிவிக்கிறதற்கு அப்போஸ்தலராலே ஏற்படுத்தப்பட்ட யாருங்க? இந்த சீலா. அது மாத்திரமல்ல, 15வது அதிகாரம் 32 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாக இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினாலே சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்த. அப்ப நல்லா கவனிங்க, இவங்களுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்? அப்போஸ்தலராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சகோதரரில் விசேஷித்தவர்கள், எருசலேம் கவுன்சில் இருக்கக்கூடிய தீர்மானத்தை வாய்மொழியாக அறிவிப்பதற்கு அப்போஸ்தலராலே ஏற்படுத்தப்பட்டவர்கள், தீர்க்கதரிசிகள், புத்தி சொன்னவர்கள், திடப்படுத்தினவர்கள். இதெல்லாம் பெரிய பெரிய குவாலிட்டிஸ். யாருடைய குவாலிட்டிஸ்? சீலாவுடைய குவாலிட்டிஸ். நம்ம இப்போ யாரை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம்? சீலாவை. சீலாவுக்கு இவ்வளோ விசேஷங்கள் உண்டு. மார்க்குக்கு என்ன உண்டு? பாதியில் விட்டு வந்தவன். அதையும் பவுல் எப்படி சொல்றாரு? 38 வசனத்தில், அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு. அப்போ மார்க்கை பற்றி சொல்றதா இருந்தால் எப்படிப்பட்டவன் சொல்ல தெரியுமா? பயந்து ஓடி போனவன், பிரிந்து போனவன், ஊழியத்துக்கு வராதவன். இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டரியை பின்னாடி போய் திருப்பி பார்த்தா, கெத்செமனே தோட்டத்தில் ஒருத்தர் நிர்வாணமாக போனான்ல, அது யாரு? இவர் தான். கெத்செமனே தோட்டத்தில் எந்த சுவிசேஷத்தில் அதை பற்றி வாசிக்கிறோம்? வேற ஒரே ஒரு சுவிசேஷத்தில் தான் வாசிக்கிறோம். எந்த சுவிசேஷத்தில்? மார்க்கில் வாசிக்கிறோம். மார்க்குள்ள தான் அதை வாசிக்கிறோம். அதை எழுதினது யாருங்க? இந்த யோவான். மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவான். ஓடி போனவன், அதுவும் பயந்தடிச்சு நிர்வாணமாக என்ன செஞ்சவன்? ஓடி போனவன். ஒரு பக்கத்தில் சீலாவுக்கு இவ்வளோ பாசிட்டிவ், இன்னொரு பக்கத்தில் மார்க்குக்கு இவ்வளோ நெகட்டிவ். 2 பேரில் யாரை சூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது பவுல் யாரை சூஸ் பண்ணாருங்க? சீலாவை. பர்னபா யாரை சூஸ் பண்ணாரு? மார்க்குவை. நான் என்னுடைய இதில் இப்படி தான் எழுதியிருக்கிறேன். விழுந்து போனவர்களை, தோற்று போனவர்களை தெரிந்து கொண்டு ஊக்கப்படுத்தி உருவாக்கினவர் தான் யாருங்க? பவுல். விழுந்து போனவர்களை, தோற்று போனவர்களை. சீலாக்களை தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ பவுல்கள் உண்டு. சீலாக்களை தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ பவுல்கள் உண்டு. மார்க்குகளை தெரிந்து கொள்வதற்கு பர்னபாக்கள் தேவை. பர்னபா ஒருவேளை சொந்தக்காரன் நம்ம சொல்லலாம். சொந்தக்காரு, அக்கா பையன், அதனால தான் இவர் இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டார். வேற யாருக்கும் பிரயாசப்பட்டாருன்னு சொல்ல முடியாது. யாருக்காக பிரயாசப்பட்டாருங்க? சவுலுக்காக பிரயாசப்பட்டாரு. யாருமே ஏற்றுக்கொள்ளாத போது இவர் போய் பேசினாரு, நேரத்தை ஒதுக்கினாரு, கேட்டாரு, இவருக்காக பரிந்து பேசினாரு. அவர் அந்தியோகியா போனதுக்கு அப்புறம் இவரை தேடி தமஸ்குவுக்கு போயிறாரு. போய் தேடி என்ன செஞ்சாருங்க? கண்டுபிடிச்சாரு, கூட்டி கொண்டு வந்தாரு, அவரையும் பிரசங்கம் பண்ண விட்டாரு. பவுலினுடைய பர்னபாவினுடைய மென்டார்ஷிப்ல மார்க் என்ன செய்யறாருங்க? உருவாகிறார். உருவானதுக்கு அப்புறம் என்னாச்சு? எடுத்து நான் சொல்ற வசனங்களெல்லாம் வாசிங்க. கொலோசியர் 4:10 எடுத்து ஒருத்தர் வாசிங்க. பிலேமோன் 24 எடுத்து ஒருத்தர் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:11 இன்னொருத்தர் எடுத்து வாசிங்க. கொலோசியர் 4:10, பிலேமோன் 24. என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்கிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். மார்க்கை பற்றி ஸ்பெஷலாக பவுல் எழுதி கொடுக்குறேன். இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை, ஒரு காலத்தில் தானே ஏற்றுக்கொள்ளாத இந்த மார்க்குவை பவுல் இப்போ நிருபம் எழுதி சொல்றாரு. இவனை நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளணும்? ஏற்றுக்கொள்ளணும். பிலேமோன் 24 என்ன சொல்றாருங்க? என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கு. அப்போஸ்தலர்கள் பெரிய பெரிய பவுல், சீலாவெல்லாம் இவருக்கு உடன் வேலையாக இருக்கும் பொழுது, ஒரு காலத்திலே ஓடி போனவனும் ஒரு காலத்திலே ஊழியத்துக்கு வராதவனுமா இருந்த இந்த மார்க்கு பர்னபாவினுடைய மென்டார்ஷிப்ல இப்போ நல்லா உருவாகி பவுலுக்கு யாராக மாறிவிட்டார்? உடன் வேலையானாக மாறிவிட்டார்.
2 தீமோத்தி 4:11 என்ன வாசிக்கின்றோம்? லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா. என்ன ஒரு மாற்றங்க! ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஒரு காலத்தில் இவன் வேண்டாம், இவனை கூட்டு வராதங்கிறதுக்காக இவருக்கு வர்றவங்க என்ன வந்துருச்சுங்க? கடுங்கோபம் உண்டது. ஆனால் அதே பவுல் இப்போ சொல்கிறாரு, எனக்கு யார் வேணுங்க? மார்க்கு வேணும். ஏன்? ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அவன் முதல்ல வந்து என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்க? உதவிக்காரனாக இருந்தான். ஆனால் இப்போ எப்படி இருக்கிறாங்க? ஊழியத்திலே பிரயோஜனம் உள்ளவன். ஒரு காலத்தில் எந்த பவுல் இதே மனிதன் தவறு செய்து விட்டான், இவன் பிரிந்து போய்விட்டான், இவன் ஊழியத்துக்கு வரவில்லை என்று ஒரு மனிதனை குறித்து சொன்னாரோ, அந்த மனிதனை தெரிந்தெடுத்து அவனை உருவாக்கி அவனுக்கு மென்டார்ஷிப் பண்ணி இன்னைக்கு அதே பவுல் வந்து என்ன சொல்றாருங்க? அவன் எனக்கு தேவை, அவனை என்னிடத்துல கொண்டு வா, அவன் எனக்கு ஊழியத்தில் என்ன உண்டு பிரயோஜனம் உள்ளவன் என்று மாற்றுகின்ற அளவுக்கு அவனை உருவாக்கி கொண்டு வந்தது யாருங்க? பர்னபா. பர்னபாக்கள் சபையில் தேவை. இது போக பர்னபாவை பற்றி குறிப்புகளாக வருது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம டீப்பாக படிக்கும்போது வரக்கூடிய அவரை பற்றியதான பாடங்கள். அவரை பற்றி என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்னு நான் வேகமாக லிஸ்ட் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் தியானிச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 4:36 சீப்புரு தீவான் லேவியன்னு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 11:24 நம்ம வாசித்தோம், அவன் நல்லவன். அதே 24 பரிசுத்தாவியினால் நிறைந்தவன். அதே 24 விசுவாசத்தில் நிறைந்தவன். அப்போஸ்தலர் 13:1 தீர்க்கதரிசி, போதகன். அப்போஸ்தலர் 14:14 அப்போஸ்தலன். 15:25 இன்னொரு வார்த்தையை வாசிக்கின்றோம். 15:25 என்ன வாசிக்கின்றோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக் கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்னபா, பவுல். அப்போ பவுல் யாருங்க? பர்னபா யாருங்க? ஆண்டவருடைய நாமத்திற்காக தன்னுடைய பிராணனையும் ஒப்புக் கொடுக்க துணிந்தவன். அடுத்து இன்னொரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். பவுலினுடைய மிஷினரி பயணம்னு சொல்கிறோமே, ஒரு வகையில் சொல்லப்போனால் அது யாருடைய மிஷினரி பயணமும் தான்? பர்னபாவினுடைய மிஷினரி பயணமும் தான். 2 பேரும் தான் கிளம்புறாங்க. கர்த்தர் யாரெல்லாம் பிரிக்க சொன்னார்? 13:1 13:2 பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள். 2 பேரையும் கூப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் நேம் யார் தாங்க? பர்னபா. ஆனால் காலப்போக்கில் அது யாருடைய ஊழியமாக கருதப்படுகிறது? பவுலினுடைய முதல் மிஷினரி பயணம். பவுல் போன மார்க் வந்துட்டாரு, ஆனால் பவுல் போன எல்லா இடத்துக்கு போனது யார் தாங்க? பர்னபா. 13:43 அவர் புத்தி சொன்னார்கள், ப்ளூரல். 13:50 துன்பப்பட்டார்கள், ப்ளூரல். 14:3 போதகம் பண்ணினார்கள். 14:3 அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். 14:7 சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். 14:19-20 பவுல் கல்லறிய போட்டபோது உடன் இருந்தவர் யார்? பர்னபா. நல்லா கவனியா, பவுல் என்னவெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் யாரும் செஞ்சாருங்க? பர்னபாவும் செஞ்சார். ஆனால் பேர் எப்படி போகுதுங்க? பவுலினுடைய முதல் மிஷினரி பயணம். அது மாத்திரமல்ல, இதிலே தொக்கி நிற்கிற இன்னொரு பாயிண்ட்டு, சவுலை தேடி போகிறார்ல. தேடி போனதுக்கப்புறம் அவர் தேடி போனதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு என்ன செய்ய வைக்கிறாருங்க? பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. தம்பி, ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் மாத்திரம் நான் எப்படி இருப்பேன், உனக்கு மேலே இருப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் என்ன செய்யலாங்க? சொல்லலை. ஊழியத்தில் பயன்படுத்துகிறாரு. ஒரு காலத்தில் என்னாச்சு தெரியுமா? போகிற இடங்கள்லாம் பேசினது யாருங்க? பிரசங்கித்தார்கள் வந்தாலும் அதில் முதன்மையாக இருந்ததும் முக்கியமானதாக இருந்தது யாருங்க? பவுல். அதனால தான் 2 தெய்வத்தினுடைய பேரை அவருக்கு வைக்கிறாங்க லீஸ்திராவில். ஒருத்தர் இவருக்கு என்ன பேர் வச்சாங்க? இவருக்கு யூபித்தர், அவருக்கு என்னதுங்க? மெர்க்குரி. ஏன்? அவர் தான் ஏஞ்சல் வாய்ஸ் பேசுகிறவர். அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இப்படி எழுதியிருக்கிறேன் என்னுடைய இதில், சபையின் பிரயோஜனத்திற்காக தேவனால் வரம் பெற்றவர்களை தன்னிலும் முதன்மையாக இருந்து பயன்பட ஊக்குவித்தவர் பர்னபா. நல்லா கவனிங்க. சபையின் பிரயோஜனத்திற்காக தேவனால் வரம் பெற்றவர்களை, அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், தன்னிலும் முதன்மையாக இருந்து பயன்பட ஊக்குவித்தவர் பர்னபா. அடுத்து மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம், கள்ள உபதேசம் வருது 15ஆம் அதிகாரத்தில். ஏற்கனவே நான் உங்களுக்கு குறிப்பிட்டது தான். கள்ள உபதேசம் வருது. என்ன கொஞ்சம் வாசிடலாம். 2ஆம் வசனத்தில், அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும்
மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் இடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று அந்த விஷயத்து நிமித்தம். எந்த விஷயத்து நிமித்தம்? அந்த ஒரு உபதேசத்து நிமித்தம், ஒரு கள்ள போதகத்து நிமித்தம் இவங்க எங்கேருந்து எங்கே போகிறாங்கங்க? அந்தியோகியாவிலேருந்து எங்கே போகிறாங்க? எருசலேமுக்கு. ஒரு தவறு நடந்தால் கூட அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக போய் கிளாரிட்டியை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? சரிப்படுத்துகிறாங்க. கள்ள உபதேசம் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்கு அத்தனை கவனமாக இருந்தார்கள். அத்தனை கவனமாக இருந்தார்கள். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இது எல்லாத்தின் நடுவிலே ஒரு ஒரு யதார்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பர்னபா பவுலை இந்த அளவுக்கு மற்றவங்கெல்லாம் வந்து அப்போஸ்தலர், அன்பின் அப்போஸ்தலனே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் எடுத்துக்கொண்ட போது, 17 வருஷங்கள் எடுத்துக்கொண்ட போது, இவர் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை அழைத்து அவனுடைய விஷயங்களை கேட்டு அவனுக்கு நேரம் ஒதுக்கி அவனுடைய காரியங்களை எல்லாம் இவனுக்காக அப்போஸ்தலர் இடத்தில் என்ன செய்தான்? விவரித்து பேசினான். இவனை தேடி தர்சுவுக்கு போகிறான். இவனை கொண்டு வந்து இவனை உற்சாகப்படுத்துகிறான். இவனுடைய தாளந்துகளை எல்லாம் இவன் வந்து என்ன செய்கிறான்? பயன்படுத்தி, தண்ணிலும் முதன்மையாக பயன்படுத்த என்ன செய்கின்றான்? அனுமதிக்கிறான். இந்த உறவு எவ்வளோ சூப்பராக போயிருந்துருக்கணும்ல. ஆனால் இந்த உறவு என்ன செய்யலைங்க? இந்த உறவு என்ன செய்யலை? நீடிக்கலை. இந்த உறவு நீடிக்கலை. சில உண்மையான யதார்த்தங்கள் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் எப்போதும் நீடிப்பதில்லை. வாழ்க்கையில் எல்லா உறவும் எப்போதும் நீடிப்பது. சிலரை வந்து கர்த்தர் நம்மளை வந்து அவங்களுடைய லைஃப்பை மேம்படுத்துறதுக்காக பயன்படுத்திட்டாரு. நம்ம அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆனோங்கிறதுக்காக அவங்க மேலே நம்மளால் எந்த அதிகாரமும் என்ன செய்ய முடியாதுங்க? செலுத்த முடியாது. அவங்க நம்ம கிட்ட வந்து எப்போதும் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவும் என்ன செய்யக்கூடாது? கூடாது. இது யதார்த்தம். இதனுடைய மறுபக்கம், ஆண்டவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொருத்தரையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வாருங்க? கொண்டு வருவார். ஒரு ஊழியக்காரருடைய மகனாக இருக்கிற நான் சொல்கிறேன், லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படியே எடுத்து பார்த்தா தெரியும். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் எழுப்பி ஒவ்வொருத்தரையும் அட்டாச் பண்ணிகிட்டே வருவார். அதுக்கப்புறம் அவங்க எப்படி பிரிஞ்சாங்க, எப்படி போனாங்க நமக்கு தெரியாது. ஆனால் அந்த டைமில் அவங்க அட்டாச்சாக இருப்பாங்க. அதனால தான் ஒரு ஆர்சி பாடல் இப்படி வரும். அது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு. அதில் அந்த இன்ட்ரோடக்ஷன் இப்படி தான் வரும். மனிதர்கள் மாறலாம், மனித உறவுகள் மாறலாம், மனித சிந்தனைகள் மாறலாம். அடுத்த வார்த்தை சொல்வார், மண்ணை சார்ந்தவைகள் அனைத்துமே மாறலாம். எதெல்லாம் மாறும்? மனிதன் மாறுவான், மனித உறவுகள் மாறும், மனித சிந்தனைகள் மாறும், மண்ணை சார்ந்த அனைத்துமே மாறலாம். அடுத்த வார்த்தை வரும், மனித உருவெடுத்த இறைவா நீர் என்றுமே மாறாதவர், மாறாத தெய்வம் நீ மட்டும். கண்களை மூடுவோம். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் எங்கில்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நல்ல பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே எங்களுக்கு முன்பதாக வேதத்தில் நீர் வைத்திருக்கிற எல்லா கதாபாத்திரங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒரு சபையோடு சம்பந்தப்பட்ட எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களைப் போல நாங்களும் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் கற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை உடைய வேதத்தின் வாயிலாக எங்களுக்கு போதிக்கின்றீர். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த வகையில் இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக நிறுத்தின பர்னபாவுக்காக, ஆறுதலின் மகனுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பெயர் யோசே என்பது தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தன்மை, அந்த ஆறுதல் படுத்துகின்ற காரியம் எப்போதும் எல்லா விதத்திலேயும் நிறைந்து காணப்பட்டதினாலே தன்மையே பெயராக, அடையாளமாக மாறி எல்லாராலும் பர்னபா என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நற்குணங்கள் வெளிப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நற்குணங்கள் நிறைந்து காணப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நற்குணங்கள் எப்போதும் காணப்பட வேண்டும். அது காணப்படத்தக்கதாக கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும். நற்குணங்களே அடையாளமாக மாறத்தக்கதாக, அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே விளங்கத்தக்கதாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அன்பின் ஆண்டவரே, பர்னபாவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சவுலை அவன் ஏற்றுக்கொண்டான், அவன் சேர்த்து கொண்டான், அதற்காய் ஸ்தோத்திரம். சவுலை அவன் தேடினான், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, எருசலேமில் உள்ள சபையார் 17 வருடங்களுக்கு பின்பு
அவனுடைய ஊழியத்தை அங்கீகரித்து அவனுக்கு வலதுகை கொடுத்த பொழுது பர்னபா 3 வருடங்களுக்குள்ளாக அவனுடைய காரியங்களை எல்லாம் கேட்டு நேரம் ஒதுக்கி அவனுடைய விஷயங்களை கேட்டு அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளத்தக்கதான தேவ உறவிலே அவனுக்கு அந்த பகுத்தறிவு இருந்து ஏற்றுக்கொண்டு நம்பி சேர்த்து அவனை தேடி சென்று அவனை உற்சாகப்படுத்தி அவனுடைய வரங்கள் தன்னிலும் முதன்மையாக பயன்படுத்துவதற்கு அனுமதித்து இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே பெரும்பகுதியாய் எழுதின அந்த பவுலை உருவாக்குவதற்கு ஒரு காரணமாக இருந்த பவுலாக பர்னபாவாக இருந்தாரே. அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் அப்படிப்பட்ட பர்னபாக்களாக இந்த உலகத்திலே வாழ சபையிலே ஜீவிக்க உதவி செய்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மார்க்கு என்கின்ற மறுபேர் கொண்ட யோவானை பவுல் எப்படியாக உருவாக்கினார் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் இனத்தானாக இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரே அவன் விட்டு விலகி போனவன் தான். ஆண்டவரே ஊழியத்துக்கு வராதவன் தான், பிரிந்து போனவன் தான், குறைவுள்ளவன் தான். ஆனால் அவனையும் உருவாக்கி ஆண்டவரே பலவீனனையும் உருவாக்கி அவனை கர்த்தாவை உற்சாகப்படுத்தி பின் நாட்களிலே எந்த பவுல் அவன் நிமித்தமாக பெரும் கோபம் உண்டதோ அதே பவுல் ஊழியத்திற்கு இவன் எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன், இவனை அழைத்து வரச் சொல் என்று சொல்லுகிற அளவுக்கு தேடுகின்ற அளவுக்கு அவனை மாற்றுகின்ற ஒரு பர்னபாவாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மார்க்குகளை தெரிந்து கொள்ள உதவி செய்யும். மார்க்குகளை உருவாக்க உதவி செய்யும். ஆண்டவரே சவுல்களை தேட உதவி செய்யும். சவுல்களை உருவாக்க உதவி செய்யும். அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே தன் எல்லா விதத்திலையும் பவுலோடு கூட சேர்ந்து பவுலை போல பிரயாசப்பட்டாலும் ஆண்டவரே பவுலின் ஊழியம் என்று தான் அது ஆண்டவரே பேர் வருகிறது. கர்த்தாவே பெயரை எதிர்பார்க்காமல் ஆண்டவரே கிரெடிட்ஸ் எதிர்பார்க்காமல் தேவனுக்காக தன்னுடைய எல்லா காரியத்தையும் ஒதுக்கின ஆண்டவரே பர்னபாவை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அப்படிப்பட்ட காரியங்களிலே வாழ உதவி செய்யும். இப்படிப்பட்ட உறவிலேயும் ஆண்டவரே கர்த்தாவே விரிசல் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். இதில் ஒரு விஷயத்தை காட்டுகிறது, மாறாதவர் நீர் மட்டுமே கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே அந்த லூக்காவிலே வாசிக்கிறது போல அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எங்களுடைய கடமையை மாத்திரம் நாங்கள் செய்தோம் என்று சொல்லி அந்தந்த நேரத்திலே யார் யாருக்கு நாங்கள் உதவியாக இருந்து யார் யாரை உருவாக்குவதற்கு நீர் எங்களை பயன்படுத்துகிறீரோ அவர்களிடத்திலிருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் நாங்கள் உருவாக்கி பயன்படுத்தி அவர்களை உருவாக்க உதவி செய்யும். அதே நேரத்திலே பல சந்தர்ப்பங்களிலே பலரையும் எழுப்பி எங்களோடு கூட இணைக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். மனிதர்கள் மாறினாலும் காலங்களும் சூழ்நிலைகளும் மாறினாலும் இருக்கிறேன் என்கிற நாமம் உள்ள ஆண்டவர் அன்றைக்கு இருந்த அதே அன்போடும் ஐக்கியத்தோடும் பலத்தோடும் இன்றைக்கும் எங்களோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறீர். என்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உடைய சமூகத்தில் ஏறெடுத்து படைக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.